இலங்கையின் தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையினூடாக அமுல்படுத்தப்படும் மட்டற்ற நிர்வாக தாமதங்கள் மற்றும் நிச்சயமற்ற தரக் கட்டுப்பாட்டு பொறிமுறைகள் காரணமாக சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்ய முற்றிலும் மறுத்து வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளருக்கு இலங்கை மருத்துவ சங்கத்தின் விசேட நிபுணர் குழு உறுப்பினர் கலாநிதி சஞ்சய் பெரேராவினால் உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டுள்ள அவசர கடிதத்தில் இலங்கையின் இத்தகைய சீரற்ற கொள்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையற்ற முதலீட்டு சூழல் காரணமாக சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையை புறக்கணித்துவிட்டு தான்சானியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி தங்களின் பில்லியன் கணக்கான முதலீடுகளை நகர்த்தி வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மருந்துப் பொருட்களின் விலைகளை ஆண்டுதோறும் மீள நிர்ணயம் செய்யும் புதிய வழமை மற்றும் அனுமதி பத்திர புதுப்பித்தல் தாமதங்கள் காரணமாக தற்பொழுது மாதாந்தம் சுமார் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத மற்றும் போலியான மருந்துகள் பயணிகளின் பொதிகள் ஊடாக எவ்வித சுங்கச் சோதனைகளுமின்றி நாட்டுக்குள் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டு வருவதாகவும் அக்கடிதத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது.